ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிச்சனை எவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் க்ளீன் பண்ண போகிறேன், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இப்படி இருக்குது கிச்சனு, இது நல்லா இல்லை. ஸோ இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். ஃபுல்லாக அங்கங்கே ஃபுல்லாக கரப்பாம்பூச்சி. அதனால் நம்மளால் கிச்சனில் நின்று சமைக்க கூட பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு க்ளீன் பண்ணோம். ஓகே, இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப் மேலே ஸ்டவ்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, கேஸ் ஸ்டவ்லேருந்து. இப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ எல்லாத்தையும், இந்த பொருள் எல்லாத்தையும் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருங்க. மிக்ஸி ஒரு சைடு வச்சாச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ளேஸில் நம்ம அடுக்கியிருக்கோம். எனக்கு இந்த இடத்துல அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஷெல்ஃபெல்லாம் இல்லை. அது தனியாக கபோர்டாக தான் இருக்குது சைடில். ஸோ அதனால் நான் ஸ்டாண்டு வாங்கிட்டு இன்னொரு வாட்டி கிச்சன் டூர் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ சாமான் இதெல்லாம் தேய்க்காமல் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, ஷிங்க்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக பாத்திரம் கழுவி எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக கொஞ்சமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிங்க்கு வாஷ் பண்ணுறது நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் வீடியோ பார்த்துடலாம். இதெல்லாம் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு 2 hours ஆகிடுச்சு. ஏன்னா கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலே ஃபுல்லாக நம்மளுக்கு டஸ்ட்டு தான் வரும். ஸோ இப்போ நீட்டாக கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம இந்த வீட்டுக்கு 10 months ஆச்சு. அதுக்கு முன்னாடி அதான் அவங்க இருந்த அப்பத்துலேருந்தே இருக்க போல். அந்த கிச்சன் அந்த ஓரம் மட்டும் அப்படியே தான் இருக்குது. அது போகவே மாட்டேங்குது. பிடிச்ச மாதிரியே இருக்குது. அப்படியே வாட்டர் அப்படியே இருந்திருக்கும் போல் அதில். ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு இதான் ஃபைனல் நம்ம பார்க்குறோம். நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது. எனக்கு வெசல்ஸ் அடுக்கி வைக்கவும் எனக்கு ப்ளேஸ் இல்லை. சைடில் கபோர்டு இருக்குது, ஆனால் அது ஃபுல்லாக உள்ளே கரப்பாம்பூச்சி வந்துடுது. இந்த மாதிரி ஓப்பனாக வச்சா ஈஸியாக எடுத்து நம்ம பண்ணுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்குது. கபோர்டு உள்ளே வைக்கலாம், நம்ம பாத்திரம் எல்லாம் பெருசாக இருக்கனால வைக்க முடியல. ஸோ சின்னது மட்டும் அது உள்ளே இருக்குது, மற்றதெல்லாம் அப்படியே வெளியிலே கவுத்தி வச்சிடுறேன். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம இந்த கிச்சனை இந்த மாதிரி நீட் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும்